அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தி, தொடர் விடுமுறை, முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 26ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை 675 பேருந்துகளும், 28ஆம் தேதி நாளை 610 பேருந்துகளும், 29ஆம் தேதி அன்று 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி அன்று 380 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 26ஆம் தேதி 110 பேருந்துகளும், 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி ஆகிய நாட்களில் 90 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 26, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் 24 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: 2429 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது என அரசு செய்தி தொடர்பாளரான அமுதா தெரிவித்திருக்கிறார். நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் மாநில முதலமைச்சரான பகவத் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும், ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாக்குவோர் மீது ஜாமீனில் வெளியே வராத பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதாரம் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தாக்கும் நபர்கள் மீது மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 27இல் விநாயகர் சதுர்த்தி அன்று ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலிருந்து அரக்கோணம், சென்ட்ரலிருந்து கும்மிடிப்பூண்டி தடங்களில் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கம் செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 27, 28ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 27, 28இல் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி காலையில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9/2025 முதல் 11/9/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மதியம் 5 மணி வரை நடைபெற உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: டெல்லியில் மெட்ரோ ரயில் கட்டணமானது இன்று முதல் உயர்த்தப்பட்ட நிலையில் சென்னையில் கட்டண உயர்வு எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தான் முடிவு செய்யும் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தகவல் அளித்தும் உள்ளது. டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ ரயில் கட்டணம் அனைத்து வழித்தடங்களிலும் ₹1 முதல் ₹4 வரை இன்று உயர்ந்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி மிலாடி நபி கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் நேற்று பிறை தெரிந்ததால் வரும் செப்டம்பர் 5 மிலாடி நபி என தலைமை ஹாஜியும் அறிவித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு. அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஒதுக்கீட்டின்படி முதுநிலை ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் அளிக்க வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி அவர்களை பணி விடுப்பு செய்ய வேண்டுமெனவும் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் பதவி குறிக்க கல்வித் தகுதியை அவர்கள் பெற்றுள்ளனரா என்பதை உறுதி செய்ய வேண்டுமெனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் வேளாண் பட்டதாரிகள் சுய தொழில் தொடங்க மானியம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் வேளாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் எனவும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு நேற்று ஆகஸ்ட் 25 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கேட் தேர்வு வரும் பிப்ரவரி 7, 8 மற்றும் 14, 15ஆம் தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை, மதியம் என இரு வேளைகளிலும் நடைபெற உள்ளது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கேட் 2025 iitr.ac.in எனும் வலைத்தளத்தில் சென்று செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் தேர்வு முடிவுகள் மார்ச் 19 வெளியிடப்படும் எனவும் கூறவுள்ளது. 13வது அறிவிப்பு. புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகளுக்கு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்யும் வகையில் ஒவ்வொரு வகையான கட்டிடத்துக்கும் மதிப்பு நிர்ணயம் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. அதன்படி தரைத்தளம் 11,685 ரூபாய், முதல் தளம் 10,830, இரண்டாவது தளம் 11,025 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கலாம் என்றும் அதற்கு மேல் கூடுதலாக விடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 160 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு மாதத்தில் 4 நாள் போக மீதமுள்ள நாட்கள் விடுப்பு எடுத்தால் 160 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்து மரணத்திற்கான இழப்பீடை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்புக்கு நிதியுதவி 20,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண் தொழிலாளர்களுக்கு இயற்கை மரணத்திற்கு நிதியுதவியானது 20,000 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.